ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்துட்டு நம்மளுக்கு அருமையான அவ்வளோ வேக்கன்ட் வேலையை பற்றி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்ட், என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்னா இது வந்து ரெகுலர் பேசிக், அதாவது பர்மனெண்ட் ஜாப் தான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5696 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. அது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்துக்கிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலில் தான் அப்ளை பண்ணணும். எவ்வளோ வேக்கன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டில் வந்துட்டு 5696 போஸ்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோனல் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 148 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு மாறுபடும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் மட்டும்தான் வேலை பார்க்கணும் இல்லை, நம்ம எங்கே வேணால் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம். அதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது 10th 12th படிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை ஐடியில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிட்ரு, எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கல், அப்புறம் மில் ரைட்டர், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், இந்த மாதிரி இதில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், இந்த மாதிரி கூல் வின்டர், இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஐடி ஃபீல்டில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஐடி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 30 வயசுக்குள்ளே தான் ஏஜ் லிமிட்டு கொடுக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் மாறுபடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலரி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு பார்க்கும்போது பே லெவல் 7th வந்துட்டு 19,000 ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட்டே நம்மளுக்கு 19,000, அதாவது சம்திங் 20,000 அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 20,000 நம்மளுக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டேஜ் வந்து சிபிடி டெஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான் இருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈச் பர்சன் வந்துட்டு 500 rupees கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 19/2/2024 நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்து